சரி சரி சரி. ஆமாங்க, கொஞ்ச நேரத்துல நானே பயந்துட்டேன். என்னடா இந்த மாதிரிலாம் கூட ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களான்னு சொல்லி. இவங்க கிட்ட ஜெண்டா மேளம்ல ஸ்டார்ட் ஆகி ஃப்ரூட் சாலட், சாக்லேட் ஃபவுண்டேஷன், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ள போனனுக்கு சுட சுட பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கலெக்ட் இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போதே சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சுங்க. அந்த அளவுக்கு டெம்ட் ஆயிடுச்சு எனக்கு. டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அதுவும் பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சு மாரி வந்து அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சுங்க. டிஎஃப்சி கேட்டரிங் ஈவென்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட என்ன மெனு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, ரைத்தா, தயிர் பச்சடி, வெத்தலை பாயாசம், ஸ்வீட் ஐட்டம் சொல்லி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். டேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். வெத்தலை பாயாசம்லாம் நான் எங்கேயுமே கேள்வி கூட பட்டதில்ல, ஏன் சாப்பிட்டது கூட இல்லை. இந்த ஃபங்க்ஷன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணி பார்த்தேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்வீட் பீடா. இது மட்டும் இல்லைங்க, இவங்க இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட சாப்பிட்டவங்க தான் திருப்பி பிடிச்சி போய் அவங்க ஃபங்க்ஷனுக்கே இவங்களை இன்வைட் பண்றாங்க. நான் சொல்றத விட வந்து சாப்பிட்டாங்களே அவங்களே சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. ஆனா சாப்பாடுல எப்படி இருந்துச்சு? நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமா நல்லா இருந்ததுப்பா. சாப்பாடு சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தது உங்க வீட்டுல யாருக்கு ஃபங்க்ஷனோ அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி நீங்களும் இவங்களை விசிட் பண்ணி பாருன்னு சொல்லுங்க.